கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுப்பா நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். பிறந்த நாளை காண்கிறீர்களா? உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கலங்கவே வேண்டாம், உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக மாறும். இந்த உலகத்திலே வாழணும்னு யாரும் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் வாழணும்னு நினைங்க. கர்த்தர் உங்கள் கூட உங்களை வாழ வைப்பார். ஏசப்பா பெரிய காரியங்களை செய்வார். புரிந்து கொண்டீர்களா? இந்த ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமம் 19 அதிகாரம் 19 வசனம். தாங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதை ஆதரேசரின் சேவகர் கண்டபோது அவர்கள் தாவீதோடு சமாதானம் பண்ணி அவனை சேவித்தார்கள். இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு சமாதானம் பண்ணுவார்கள். தாவீது சத்துருக்களை முறியடித்ததை ஒரு கூட்ட மக்கள் பார்க்குறாங்க. உடனே அவங்க இவங்கள்ட்ட சமாதானம் பண்ண வந்துட்டாங்க. தாவீது கூட கர்த்தர் இருக்கிறத, தாவீது கூட ஆண்டவர் இருந்து ஜெயம் கொடுக்கிறத கண்டவங்க சமாதானம் பண்ண வந்து தாவீதையே சார்ந்து கொண்டாங்க. உங்கள் கூடயும் அதே போல் தாவீதோடு கூட இருந்ததை போல் ஆண்டவர் இருக்கிறத மக்கள் பார்க்க போகிறாங்க. நீங்கள் ஜெயம் எடுக்கிறத பார்க்க போகிறாங்க. நீங்கள் வெற்றி கொள்கிறத பார்க்க போகிறாங்க. நீங்கள் தோல்வி அடையாமல் சாதிக்கிறத பார்க்க போகிறாங்க. அதனால் மற்றவர்கள் சுற்றி இருக்கிற வேறு மக்கள், வேறு ஆட்கள் உங்கள்கிட்ட வந்து சமாதானம் பண்ண வருவாங்க. சண்டை போட வர மாட்டாங்க. இன்றைக்கி ஒரே குழப்பமாக இருக்குதா? எங்கே போனாலும் சண்டை, எங்கே போனாலும் பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துலையும் பிரச்சனை, குடும்பத்துலேயும் பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, எங்கே போனாலும் குழப்பம், ஒரு சமாதானமே இல்லைல்ல. அப்படி இருக்கிறீங்களா? ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றப் போகிறார். இனி சமாதானம் பண்ணுவதற்கு மக்கள் வருவாங்க. இனி உங்களுக்கு எனக்கு சண்டை இல்லை, நம்ம அன்பாக வாழுவோம், நமக்குள்ளே எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்ல போகிறாங்க. புரியுதா? எந்த இடத்துல நீங்கள் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த இடத்துலேருந்து இப்படிப்பட்ட பதில் வரப்போகுது. ஒரு அமைதியான சூழ்நிலை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். நம்முடைய தேவன் பெரியவர். நம்முடைய ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். சில காரியங்கள் நமக்கே புரியாது. நம்ம கூட இருந்து ஆண்டவர் செய்கிற காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளனா அதுக்கு கூட விசேஷத்த ஞானம் வேணும். புரிந்து கொண்டீர்களா? அற்புதத்தை பார்க்க போகிறீங்க. ஜனங்கள் சமாதானம் பண்ண வருகிறதையும் அதன் நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகிறதையும் மேன்மை உண்டாவதையும் பார்க்க போகிறீங்க. ஜெபமில்லாமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, தாவீதோடு ஜனங்கள் வந்து சமாதானம் பண்ணி தாவீதை சேவித்தார்கள். ஆமாண்டவரே, உங்களுடைய பிள்ளையில் இருக்கிற எதிர்ப்புகள் மறைந்து சத்துருக்கள் சமாதானம் பண்ணட்டும், அமைதி உண்டாகட்டும். அமைதியாக உங்களுடைய பிள்ளைங்க வாழணும். எல்லா இடத்துல ஒரு அமைதி உண்டாகட்டும். எதிர்ப்பின் தன்மை ஒன்றும் இல்லாமல் போயிடட்டும். நன்றி செலுத்துகிறோம். வியாதியை குணமாக்குங்க. வியாதி நகோரம் ஒவ்வொரு விட்டு விலகட்டும். சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரெல்லாம் மாறி போகட்டும். கண் பார்வை நார்மலாகட்டும். காது கேட்கட்டும். ஆண்டவரே, நடக்க முடியாத கால்கள் நடக்கட்டும். உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இயேசப்பாவில் எல்லாமே செய்ய முடியும். சகல நோய்களும் மாறட்டும். கேன்சர் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேன்சர் நோய் மறைந்து போகட்டும். அப்படியே செய்தி நன்றி ஆண்டவரே. சொந்த வீட்டில் அவளுக்கு வீட்டை கொடுங்க. வேலை இல்லை, தொழில் இல்லை, வியாபாரம்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு உருவாக்குங்க, தொழில் வாய்ப்பு உருவாக்குங்க, வியாபாரத்தை உருவாக்கி கொடுங்க. அதே போல் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற இடத்துல போராட்டம், நெருக்கம், பிரச்சனை, சமாதானக்கேடு அதெல்லாம் உடைய பிள்ளைகளை விட்டு விலகி போட்டோம். ஊழியத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்கு இறங்கி வரட்டும். ஆத்துமாக்களை திரளாய் கொடுப்பீராக. நீர் அப்படி செய்கிறீர். அதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.